வணக்கம். நடிகர் பார்த்திபன் நோ காஸ்ட் நோ ரிலிஜியன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாரு. ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். பார்த்திபன் இந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன காரணம், இந்த சர்டிஃபிகேஷன் அவர் வாங்கினதுக்கு பிறகு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, மற்றவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியில் பார்ப்போம். பார்த்திபன் இந்த சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அவர் தரப்புல என்ன காரணம் சொல்றாரு அப்படிங்கறதே நம்ம பார்ப்போம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் தமிழ் சூழல்ல ஒரு முன்னணி நட்சத்திரமாக அறியப்படுபவர். அவருடைய திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த நிறைய வசனங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தமிழ் சார்ந்து இருக்கும். தமிழுடைய வார்த்தை ஜாலங்கள் அப்படிங்கிறத அதிகமாக கையாண்டு தன்னுடைய கலை படைப்புகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் தான் பார்த்திபன். தன்னுடைய திரைப்படங்களில் தான் பேசி நடிக்கிற வசனங்களாகட்டும், அதே போன்று அவர் எழுதக்கூடிய கவிதை தொகுப்பெல்லாம் கூட போட்டிருக்காரு. அதே போன்ற அவர் கையாளக்கூடிய எல்லா வார்த்தை நயங்கள், வார்த்தை ஜாலங்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா அந்த ஒரு கவிதை நடை அப்படிங்கிறது இருக்கும், எதுகை மோனை அப்படிங்கிறது இருக்கும், தமிழ் ஆர்வலர் அப்படின்றது வெளிப்படுற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் பார்த்தது உண்டு. ஸோ இந்த ஒரு சூழலில் இப்போது தற்சமயம் நிறைய அரசியல்ங்கிறது இந்த மொழியை சுற்றியும் ஜாதி அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்தை சுற்றியும் இப்போதைய அரசியல் நிறைய பேசுபொருளாகிறது. இதையும் நம்ம பார்க்குறோம். அண்மை காலங்களில் இப்படியான பேச்சுகள் வந்தபோது தான் நடிகர் பார்த்திபன் ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தான் ஒரு நாயுடு அப்பாயி அப்படிங்கிறத வெளிப்படுத்தி பேசியிருந்தார். ஆனால் தமிழ் சூழலில் திராவிடம், தமிழ் தேசியம்ன்ற மாதிரியான சித்தாந்தங்கள் மேலிருந்து வரும்பொழுது இந்த ஜாதி, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மறுக்கிற ஒரு கண்ணோட்டத்தை திராவிடம் சார்ந்தவங்க முன் வச்சுட்டே வந்தாங்க. ஆனாலும் தமிழ் தேசியவாதிகள் அவர்களுடைய எழுச்சிக்கு பிறகு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சாதியத்தை மறுக்கிற இந்த திராவிடம் அதே சாதியத்தை வேறொரு சூழல்ல வளர்க்கிறது. தமிழ்ல அல்லது தமிழர்களுக்கு மட்டும்தான் சாதி மறுப்பை வந்து திராவிடம் முன்வைக்குது. ஆனால் மற்ற இடங்கள் எல்லாத்திலையுமே சாதித்துவத்தை நிலைநாட்டுகிறது. உதாரணமாக ஈவேரா, பெரியார் என்கிற தந்தை பெரியார் என்கிற ஈவேரா அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் தமிழ் சூழல்ல பெரியாருங்கிற பெயரில் வெளிவந்தாலும் கூட ஆந்திராவில் தெலுங்குல பதிப்பிச்ச அந்த மொழி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் அப்படிங்கிற பேரோட அடையாளத்தோட வெளிவருது. அதே போன்ற தமிழ்நாட்டிலே ஜிடி நாயுடுக்கான ஒரு மேம்பால பெயரில் வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு சாதிய பின்னோட்டோடுன்னு கூடிய ஒரு அடையாள பெயர் தான் அந்த பாலத்துக்கு பெயராக வைக்கப்படுகிறது. நாராயணசாமி நாயுடு என்கிற ஒரு பெயரில் நெல் சார்ந்து நெல் உற்பத்தி சார்ந்து தொடர்ச்சியாக பேசப்படுகிற ஒருத்தருக்கு விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது கூட தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் நம்ம பாரம்பரிய நெல் குறித்தும் விதை நெல் குறித்தும் பேசிக்கிட்டு இருந்த நெல் ஜெயராமன் இருக்கிறார். அது போன்று நம்மாழ்வாருடைய புகழ் எங்கும் பரவி இருக்கிறது. இவர்களெல்லாம் விட்டுட்டு நாராயணசாமி நாயுடு விருது அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுவது. அப்படியே நாராயணசாமி நாயுடு அல்லது ஜிடி நாயுடு அப்படிங்கிற பெயர்கள் வைத்தாலும் கூட ஏன் சாதி பின்னோட்டோடு வைக்கணும்? அப்போ இந்த பின்னோட்டுகளை அவர்கள் ஏற்கும் பொழுது, இந்த பின்னோட்டுகளுடன் கூடிய பெயர்களை அவங்க சூட்டும் பொழுது தமிழ் சூழலில் இருக்கிற தமிழ் பெரும் அறிஞர்கள், பெரும் தலைவர்கள், இவர்களுடைய பெயரை மட்டும் சாதி பின்னோட்டு இல்லாமல் குறிப்பிடுவது ஏன்? வ.உ. சிதம்பரனார் என்று மட்டுமே குறிப்பிடுறீங்க, வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு குறிப்பிடுறதில்ல. இப்படியான கருத்து மோதல்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் உருவானதை நம்ம பார்த்தோம். உதாரணமாக ஒரு இடத்துல வந்து வ.உ.சி அவர்களுக்கு ஒரு பார்க் மைதானம் வந்து அமைக்கப்பட்டது. அதுக்கு வந்து வ.உ.சி பார்க் அப்படின்னு பெயரை வைக்கப்படுகிறது. இன்னொரு இடத்துல பிறமொழியாளர் ஒருத்தருடைய பெயரில் ஒரு சிலை நிறுவப்படுகிறது. அதற்கு அந்த சாதிய பின்னோட்டுடன் கூடிய ஒரு சிலையாக அதுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழலை எல்லாரும் எடுத்து வச்சு பேச ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் ஹைதராபாத்தில் தான் ஒரு நாயுடு அப்பாயின்னு சொல்லிட்டு பார்த்திபன் பேசியிருந்தது சர்ச்சைக்குரியதாக மாறிச்சு. ஏற்கனவே நமக்கு தெரியும் நடிகர் போஸ் வெங்கட் ஆகட்டும், அது போன்று பார்த்திபன் ஆகட்டும், அதே போன்று இன்னும் சில பேர் என்னன்னா நேரடியாக நடிகர் சத்யராஜ் சொல்லலாம், இவரெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேரடியாக பல இடங்களில் தமிழ் சூழலில் நடக்கிற இந்த சாதிய பிற்போக்குத்தனங்கள் இது குறித்து கடுமையாக சாடியிருந்தாங்க. தொடர்ச்சியாக சாதி அப்படிங்கிறது ஒரு அவமானம், சாதிங்கிறது ஒரு அடையாளமாக கருத முடியாது, சாதி அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடிய ஒரு சமூகம், இது ஒரு முன்னேற்றத்துக்கான சமூகம் கிடையாது, முற்போக்கு சமூகத்துக்கான ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது, இப்படிலாம் பேசி வந்தவங்க திடீர்னு போஸ் வெங்கட் வந்து வேற ஒரு
ஒரு இன்டர்வியூ நிகழ்ச்சியில் வந்து போய் பேசும்பொழுது, வேறொரு மொழி சேனலில் பேசும்பொழுது, நான் அடிப்படையில் ஒரு நாயுடு அப்படின்றத பதிவு செய்கிறாரு. அதேபோன்று பார்த்திபன் வேறொரு தெலுங்கில், ஆந்திராவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் பொழுது தான் ஒரு நாயுடு அப்பாயின்னு சொல்லிட்டு பதிவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் வெளிவரும்போது பெருசாக விமர்சனமாச்சு. அதையும் நாம் பார்த்துருந்தோம். அந்த சூழலில் தான் நடிகர் பார்த்திபன் இப்போது தான் ஒரு சாதி மறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பதிவுகளை போட்டுட்டு வந்தார். குறிப்பாக இந்த தெலுங்கு நிகழ்ச்சியில், ஹைதராபாத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் பார்த்திபன் அவர்கள் பேசும்பொழுது அவர் வந்து தான் ஒரு நாயுடு அபாயின் பேசியிருந்தது குறித்து ரொம்பவே வருத்தப்பட்டேன். அந்த பேச்சு ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சாக இல்லை. நான் அதை பேசிட்டு ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு நான் வருத்தப்பட்டேன். உண்மையிலே நான் ஒரு ஜாதிய ஆதரவாளன் கிடையாது. சாதி அப்படிங்கிறத நான் ஆதரிப்பதும் கிடையாது. ஸோ இதை பேச்சளவில் மட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனடியாக நீதிமன்றத்தை வட்டாட்சியரை அணுகி வேளச்சேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சாதி மறுப்பு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் இந்த தேர்தல் சூழலை காரணம் காட்டி முதல்ல அங்கே வேளச்சேரி வட்டாட்சியர் அலுவலகத்தை அணுகியிருக்கிறார் பார்த்திபன். அங்கே வந்து அங்கேருந்து சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அது மாற்றப்பட்டிருக்கு, அங்கே போயிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி கேட்கும்பொழுது தான் பார்த்திபன் சொல்கிறாரு, அங்கே தேர்தல் சூழல் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நோ காஸ்ட் நோ ரிலிஜியன், சாதி மதமற்றவர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் வழங்கப்படுவது அப்படிங்கிறது தற்சமயத்துக்கு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அதன் பிறகு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தர்றதா வந்து ஒரு பேச்சு இருந்திருக்கு. இடையிலேயே பார்த்திபன் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, திருப்பத்தூரில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சாதி இல்லை, சாதி மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படியான ஒரு சான்றிதழ் வாங்குவது அப்படிங்கிறது பேசுறது ஈஸி, வாங்குறது பெரும் போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் அப்படி வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். அதன் அடிப்படையில் ரொம்ப போராடி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட இடையில் இது வந்து நீதிமன்ற விசாரணைக்கும் ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சேன். அந்த ரிட் மனு தாக்கல் செஞ்ச அதனுடைய அடிப்படையில் இதை விசாரித்த நீதிபதி தண்டபாணி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, மார்ச் மாதம் கிட்டத்தட்ட இவர் பார்த்திபன் இப்படியான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அடுத்து ஏப்ரல் 29க்குள்ளே இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் அவர் கேட்டபடி அவருக்கு சாதி இல்லை மதம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போது இந்த ஒரு சான்றிதழை பார்த்திபனுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நோ காஸ்ட் நோ ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட். இந்த சான்றிதழ் வழங்கினதனுடைய அடையாளமாக தன்னுடைய சட்டையில் நோ காஸ்ட் நோ ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போன்று கண்ணாடி வந்து நோ அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை வந்து போட்டிருக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இதை பிரச்சாரம் செய்வதற்காக தான் நான் இதெல்லாம் வந்து ஒரு குறியீடாக இதெல்லாம் அணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்த்திபன். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சொன்னதுபடி நோ காஸ்ட் நோ ரிலீஜன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. ஆனால் இப்போ இது பற்றி பேசுபவர்களுடைய கேள்விகளும் விமர்சனங்களும் என்னவா இருக்கு அப்படின்னா, பார்த்திபன் இவ்வளவு நாள் இதை செய்யலையே, கிட்டத்தட்ட பல வருடங்களாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு, தமிழ் பேசி நம்மளை எல்லாம் மகிழ்வித்தார், ரைமிங்காகவும் டைமிங்காகவும் பேசிக்கிட்டு இருந்த இந்த பார்த்திபன் இவ்வளவு நாள் நோ காஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட் வாங்கலையே. அதே போன்று தமிழில் தொடர்ச்சியாக நடந்த, நான் சொன்னது போல் அந்த பெரியாருடைய திரைப்படம் வேறொரு மொழியில் நாயக்கர்னு ரிலீஸ் ஆகும்போதாகட்டும், இங்கே ஜிடி நாயுடு பெயரில் பாலம், நாராயணசாமி நாயுடு பெயரில் விருது, இன்னும் எவ்வளவோ வந்து இது போன்ற சாதி பின்னட்டுகளோடு வந்த அந்த ஒரு அடையாளங்களை எல்லாம் எதிர்த்து பேசாத பார்த்திபன், சாதி ஒரு அவமானம் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அங்கே போயிட்டு பிற மொழியில் போயிட்டு நாயுடு அப்பாய் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிறதும், இது போன்ற இன்னும் சக கலைஞர்களும் அது போல் சொல்லிக்கிறாங்க. அதையெல்லாம் விமர்சிக்காத ஒரு பார்த்திபன் இப்போதும் இத்தனை வருடங்களில் இது போன்ற நோ காஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட் வாங்காத ஒரு பார்த்திபன் இப்போது ஏன் இந்த ஒரு தேர்தல் அரசியல் சூழலில் இப்படியான ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் தெலுங்கில் போயிட்டு தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கில் பேசும்பொழுது தான் ஒரு நாயுடு அப்பாயின்னு சொல்லிட்டு தான் சார்ந்த அந்த சமூகத்தின் பெயரையும் குறிப்பிட்டு பேசிட்டாரு. அதற்காக அதை பேசிட்டோமே அப்படிங்கிறதுனால அது மிகப்பெரிய அளவில் விமர்சனமாகுது. எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக அந்த ஒரு சூழலில் மீண்டும் வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒரு நிகழ்ச்சி வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியிலும் போயிட்டு நான் சீமான் அவர்களுக்கும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்களுக்கு நான் ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டாரு. தொடர்ச்சியாக நிறைய அவருக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே வெளிப்படுத்தி பேசிக்கிட்டாரு. அப்படிப்பட்ட பார்த்திபன் இப்போது இன்னொரு விதமாக மீண்டும் மீண்டும் தான் அவரே அதில் சொல்கிறார், இந்த ஒரு நோ காஸ்ட் நோ சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு அங்கே பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அதுலேயே பார்த்திபன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே நான் அப்படி பேசிட்டேன் ஆந்திராவில், அது என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, ஸோ அதற்காகவே நான் இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. ஸோ அதனால்
தான் பேசியதை மறைப்பதற்காக அல்லது மடைமாற்றுவதற்காக அல்லது அந்த களங்கத்தை துடைப்பதற்காக பார்த்திபன் இப்படி ஒரு சான்றிதழை வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் நிறைய மக்கள் வந்து தங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வர்றாங்க. சொன்னது போல இவ்வளவு வருடமாக நோ காஸ்ட் நோ ரிலிஜன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்காத பார்த்திபன் இப்போதைய சூழலில் இன்னும் பல பேர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதரும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய சார்ந்த குடியை வைத்துதான் தன்னுடைய இந்த இன அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச முடியும், அதை பேசினால்தான் கல்வி வேலைவாய்ப்பு இன்னும் பல உரிமைகளை வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தமிழர்களுக்கு மத்தியில் உருவாகிவிட்ட இந்த ஒரு சூழலில் சீமான் முதல் வேல்முருகன் வரை அன்புமணி முதல் திருமாவளவன் கூட எல்லாருமே வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிற அதே சமயத்தில் ஈவன் திமுக கூட வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு சொன்னதில்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான தடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் பதிவு செய்கிறாங்க. அந்த தடைகளும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இன்னும் சில பேருடைய கருத்தாக இருக்குது. ஸோ எது எப்படியோ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாற்றான ஒரு கண்ணோட்டம் யார்கிட்டருந்துமே வரல. சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு யாருமே சொல்லலை. அப்படியான சூழலில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒட்டுமொத்த ஏகோபித்த குரல் எல்லாரிடத்திலும் இருக்கிற இந்த ஒரு சூழலில் சாதி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நான் முன்னெடுக்கிறேன். இது போன்று நான் சாதிவாரி நான் வந்து சாதி மதமற்றவன்கிற சான்றிதழ் வாங்குவதன் மூலமாக அடுத்த தலைமுறையும் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறவங்க யாரும் இதே போல என்னை போல இன்னொரு 1000 பேர் வந்து உருவாயிடுவாங்க அப்படின்னு பார்த்திபன் பேசியிருப்பது எந்த அளவில் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்குறாங்க. இதே போன்று பார்த்திபன் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார். ஒரு தாய்கிட்ட இருந்து பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தை முதல்ல அழுகத் தொடங்குது, அதன் பிறகுதான் அந்த குழந்தைக்கு அறிவு வளருது. அப்போது அதை பற்றி நான் யோசிக்கிறேன். அப்புறம்தான் ஒரு குழந்தைக்கு தாய்கிட்ட இருந்து தொப்புள் கொடியை கட் பண்ணதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கான தனி உலகம் உருவாகுது, விரிவடையுது. அப்போது அதற்குண்டான சிந்தனைகள் தத்துவம் எல்லாமே அவர்களுக்கு தனி உலகமாக தான் விரிவடையுது. அந்த உலகத்தில் தான் அதெல்லாமே வந்து தோன்றுது. அப்போது இவங்களை போலவே அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாய்க்கு என்ன சிந்தனை இருக்குது, என்ன ஈடுபாடு இருக்குது, என்ன புரிதல் இருக்கோ அது குழந்தைக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கான புரிதல் உருவாக்கிக்குவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சாதி இருந்தால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சாதி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி ஒரு கதையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு உதாரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் பார்த்திபன். அப்போது இந்த ஒரு சூழலில் பார்த்திபன் இப்படி பேசியிருப்பது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கருத்தை பல பேரும் வந்து முன்வைத்து விமர்சனமாகவும் வந்து வைத்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திபன் பேசியிருக்கிறது நோ காஸ்ட் நோ ரிலீஜன்கிறது ஒரு சர்டிஃபிகேட்டாக வாங்கலாம், ஒரு சமூகத்தில் நான் ஒரு தனித்துவமானவர், நான் ஒரு புரட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு பயன்படலாமே தவிர ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதை மறுக்கிறது போல இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பும் பேசிட்டு இருக்கிற சூழல்ல ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு, இன்னொன்று இடஒதுக்கீடு, இது இரண்டையுமே மறுக்கிற ஒரு போக்குல பார்த்திபன் செய்வது அப்படிங்கிறது அவர் ஒருத்தருக்கு வேணா அது ஓகேவா இருக்கலாம், எல்லாருக்கும் அது பொருந்துமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதையும் சில பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திபன் இதை பற்றி சொல்லும் பொழுதும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இந்த என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு குடும்ப அட்டை கூட கிடையாது, அதனால் வந்து அது யாருக்கு வேணுமோ அவங்க பயன்படுத்திக்கிட்டும் நான் விட்டுறேன். அது போன்ற எனக்கு இந்த சாதியினால் கிடைக்கக்கூடிய எந்த ரிசர்வேஷனும் தேவையில்லை, அது கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கட்டும், ஸோ அதனால் நான் அதை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களையுமே வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஸோ இந்த அளவில் தான் சாதி மதமற்ற ஒரு நபர்னு சான்றிதழ் வாங்கியதற்கான விளக்கங்களை பார்த்திபன் முன் வச்சிருக்காரு. ஸோ பார்த்திபனுடைய இந்த நடவடிக்கை, செயல்பாடு, போக்கு, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேறொரு விஷயத்தை பற்றி நாம் விரிவாக பேச முடியும் அப்படின்னா அது எந்த விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஆலோசனையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்க. இன்னொரு தருணத்தில் வேறொரு விவகாரத்தை பற்றி விரிவாக பேசுவோம். நன்றி.